Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohol, Phenols and Etherல book back questions பார்த்துட்ருக்கோம். Question number 11.29. Explain the fact that in aryl alkyl ethers, the alkoxy group activates the benzene ring towards electrophilic substitution. And second one, it directs the incoming substituent to ortho and para position in benzene ring. அப்படின்றது கொஸ்டின். ஸோ பென்சீனில் ஒரு அல்காக்சி குரூப், அதாவது ஒரு ஆர் குரூப், அரைல் அல்கைல் ஈத்தர்ஸில். ஸோ ஒரு பென்சீன் நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு, ரைட்? ஸோ இந்த பென்சீனோடைய டாப்பில், அதாவது இந்த இடத்துல என்ன நமக்கு ஒரு ஓஆர் குரூப்பு சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருந்தால் இதில் இது வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு பென்சீன் ரிங்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர், ஸோ ஆர் குரூப் எலக்ட்ரான் டோனார். ஸோ இங்கே இருக்க லோன் பேர் என்ன நமக்கு உள்ள இந்த பாண்டில் டொனேட் ஆகிட்டு, ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும் நமக்கு கொடுக்கும். ஸோ இட் வில் கிரியேட் அ ப்ளஸ் ஆர் எஃபெக்ட். ஸோ இந்த ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்கிறதுனால இட் ஆக்டிவேட்ஸ் பென்சின் ரிங். அப்போ ஆக்டிவேட்ஸ் பென்சின் ரிங்னா என்னது? பென்சின் ரிங்கில் ஆல்ரெடி எலக்ட்ரான் நிறையா இருக்குது, இதுவும் எலக்ட்ரானை கொடுக்குது. அப்போ ஆக்டிவேட் பென்சின் ரிங் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அப்போ மோர் நெகட்டிவாக மாறும் பென்சின், அதாவது மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி, ஸோ நெகட்டிவ் டென்சிட்டி. அப்போ எலக்ட்ரோஃபைல் என்ன சார்ஜ்? E+. ஸோ ஈஸியாக என்ன பண்ணும், இந்த டென்சிட்டி இந்த I+-ஐ போய் அட்டாக் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது? இது வந்து ஆக்டிவேட்ஸ் த பென்சின் ரிங். அப்போ ஓஆர் குரூப் இருந்தால் என்ன பண்ணுது? பை டொனேட்டிங் லோன் பேர் அது என்ன பண்ணுது? ஆக்டிவேட்ஸ் த பென்சின் ரிங் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அடுத்து செகண்ட் பாருங்கள், டைரக்டிங் எபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஜென்ரலாகவே ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருந்தாலே அது எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தாலே இட் இஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டாஸ். ஸோ ஆர்த்தோ பேரா டைரக்டாஸாக நமக்கு இருக்கும், ரைட்? அப்போ இதோடைய ரெசனன்ஸ் போட்டு பார்த்துடலாமா? ஏன்னா ப்ளஸ் தானே ஆட் ஆக போகுது. இப்போ இதுக்கு நம்ம ரெசனன்ஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும்? ஓஆர்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக. அண்ட் இந்த லோன் பேர் நமக்கு இங்கே வருது, அண்ட் இந்த பாண்ட் பேர் எனக்கு இங்கே போயிடுது. ஃபஸ்ட்டு ரெசனன்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு ரெசனன்ஸில் இங்கே மைனஸ், அண்ட் இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே ஆர், இது மேலே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இந்த மைனஸ் நமக்கு இங்கே வருது, அண்ட் இந்த எலக்ட்ரான் நமக்கு இங்கே போயிடுது, மைனஸ் ஆகிடுது. அப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைனஸ், அண்ட் இங்கே பாண்டு, நமக்கு என்ன ஆயிரும்? டபுள் பாண்ட் ஓஆர் இருக்கும். ஸோ இது மேலே ப்ளஸ்ஸு. அகெயின் இப்போ இது இங்கே வரும்போது இது இங்கே மைனஸ் ஆயிரும், ரைட்? ஸோ அப்போ நமக்கு இது இங்கே மைனஸ் ஆயிடுது, அண்ட் இங்கே ஒரு பாண்டு, இங்கே டபுள் பாண்ட் ஓ ஆர், இது மேலே என்ன இருக்குது? நமக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த பாண்ட் திரும்ப உள்ளே வரும்போது திரும்ப இது ஓஆராக மாறிடும், அதாவது இனிஷியல் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிரும், ரைட்? ஸோ அதான் ரெசனன்ஸ். இப்போ இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் பாருங்கள், நமக்கு மைனஸ் எங்கெங்கே வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆர்த்தோவில் மைனஸ், அடுத்து பேராவில் மைனஸ், அடுத்து அகெயின் ஆர்த்தோவில் மைனஸ். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஸோ வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இது நேரம் எங்கே போகும்? எலக்ட்ரான் ரிச்சாக இருக்க பாயிண்ட் தான் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எங்கே வரும்? நமக்கு ஆர்த்தோ இல்லைனா பேரா பொசிஷனில் தான் வரும், ரைட்? ஸோ இதுதான் என்னது இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கான ரீசன். தேங்க்யூ.